டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பொதுவாக எல்லோரும் பார்க்குறாங்க. இந்த சேனலில் பார்க்குறவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட்ஸ் வரணும், சில பேர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்ஸ் ஏதாவது முடிஞ்சு அப்படின்னா இந்த கியூஆரில் சென்ட் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படுதோ அட் ரைட் டைம் நாங்கள் தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். எல்லா வாட்டியும் நாங்களே சென்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ. Hi, hello, good evening, my dear children. What's up, all? I hope you are doing great, amazing, extraordinary work, studying well. I hope so. This is Matilda, Faculty of Science and English. Today we are going to see English subject, that how we can write the letter with the impressive way. Okay, let's motivate. If you believe in living a respectable life, you believe in self-help, which is the best help. Okay, if you want to respectable, nobody help you. You have to enhance your talent, skills, the chances you can avail that. ஓகேங்களா, யாருமே உங்களுக்காகவோ உங்களுடைய ப்ரோக்ரஸை என்ஹான்ஸ் பண்ணவோ யாருமே எங்களை கிரிட்டிசைஸ் பண்ண வேணால் எல்லாரும் வருவாங்க. யாருமே உங்களை முன்னேற்றத்திற்கோ உங்களுடைய ஒரு படி மேலேயோ அவங்களுக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் தான் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக ரெஸ்பெக்டபிள் லைஃப் வேணும்னா பிலீவ் இன் த செல்ஃப் ஹெல்ப். நீங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்துட்டு முன்னாடி வரணும், விச் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். ஓகேங்களா, தட் ஐ வாண்ட் டு கன்வே. லெட்ஸ் கம் டு அவர் வீடியோ. லெட்ஸ் சி ஹவு டு இம்ப்ரெசிவ் வே யூ கேன் ரைட் தி லெட்டர்ஸ். சம் எக்ஸாம்பிள் we have to see. ஓகே, எப்படி லெட்டர் எழுதணும்னு பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதுக்கெலாம் நம்ம லெட்டர் எழுதலாம். ஓகே, எந்தெந்த இஷ்யூக்கு லெட்டர் எழுதலாம், எந்த மாதிரியான லெட்டர் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். திஸ் இஸ் த ஃபார்மல் லெட்டர். ஓகேங்களா, திஸ் இஸ் ஃபார்முலா தான் நீங்கள் எழுதணும். இதில் நோ அப்ரிவேஷன், நோ அக்ரோனிம்ஸ்னால் ஷார்ட்கட்லாம் எழுதக்கூடாது, ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்ன ஃபார்மேட்டோ யூ ஹேவ் டு ஃபாலோ. ஏன்னா இதை நீங்கள் பிஸ்னஸ் ஓரியன்டாக எழுத போகிறீங்க, கவர்மெண்ட் இஷ்யூ பற்றி எழுத போகிறீங்க, உங்களுடைய ஹையர் அஃபிஷியலுக்கு எழுத போகிறீங்க. அதனால் ஓகேங்களா, இட்ஸ் நாட் எ ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற லெட்டர் இன்ஃபார்மல் வரும். தட் வில் சி. ஜாப் அப்ளிகேஷன், யூ வாண்ட் டு ஜாப் அப்படின்னாக்கா அந்த ஜாப் அப்ளிகேஷனுக்காக லெட்டர் எழுதலாம். லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட், இப்போ என்னுடைய ஏரியாவில் கார்பேஜஸ் க்ளீன் பண்ணணும், அந்த வாய்க்கால் அந்த வாய்க்கால் இருக்கிற நீர் தேங்கியே நிற்குது, ஸ்டாக்னட் வாட்டராக இருக்குது, அதனால மஸ்கிட்டோஸ் வருது, ஐ வாண்ட் டு க்ளீன் அப்படின்னு நினச்சாக்கா அது ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டராக எழுதலாம். அந்த பிஸ்னஸ் என்கொயரி லெட்டர், எந்த பிஸ்னஸ் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கொயரி பண்ணுற மாதிரி எதனா நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எழுதலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லெட்டர் டு எடிட்டர். ஓகே, லெட்டர் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன். இதுக்குன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, யாருக்காச்சும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய பேரை போட்டு அவங்களுக்காக நீங்கள் எதனா எழுதுகிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் எழுதலாம். ரெசினேஷன் லெட்டர், இந்த வேலையே பிடிக்கல, ஐ வாண்ட் டு ரிசைன் த ஜாப்னா அதுக்கு ஓரியன்டாக எழுதலாம். ஆஃபர் லெட்டர், ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் அப்படின்னும் போது ஆஃபராக கோயிலுக்கெலாம் கொடுப்பாங்களே அது மாதிரி கொடுக்கலாம். அக்செப்டன்ஸ் லெட்டர் அண்ட் திஸ் இஸ் த கன்சர்ன் லெட்டர், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, கன்சர்ன்னாலும் சம்மதம்னு அர்த்தம். சம்மதம், இதுவும் அப்படி அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்கிறேன் இந்த மாதிரி வரும். ரிஜெக்ஷன் லெட்டர், எதனால் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஓகே அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடணும், வெதர் தே ஆர் செலக்டட் ஆர் நாட் அப்படின்றதுக்காக ரிஜெக்ஷன் லெட்டர் எழுதலாம். கவர் லெட்டர், தேங்க்யூ லெட்டர், எஸ் ஆஃப்டர் அன் இன்டர்வியூ முடிச்சிட்ட பிறகு தேங்க்யூ லெட்டர், தேங்க்ஸ் ஃபார் கண்டக்டிங் த இன்டர்வியூ அது மாதிரி. ஆத்தரைசேஷன் லெட்டர், செக் புக் ரெக்வஸ்ட் லெட்டர். செக் புக் பேங்க்கெல்லாம் உங்களுக்கு செக் புக் இண்டிவிஜுவலாக வேணும், இல்லை 2 பேர்லேயும் இருந்தாக்கா அதுக்கு நம்ம செக் புக் எழுதிக்கலாம், வாங்கிக்கலாம் எழுதி போட்டு. ஏடிஎம் கார்டு மிஸ்ஸிங் லெட்டர், இஃப் இன்கேஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் த ஏடிஎம் கார்டு தட் இஸ் ஆல்சோ ரெக்கவரபிள் ஒன்லி. ஓகே, கம்ப்ளைண்ட் லெட்டர், கன்சர்ன் லெட்டர், சம்மதம் லெட்டர், என்கொயரி லெட்டர், அங்கே என்ன தான் நடக்குது ப்ளீஸ் டெல் மீ அப்படின்ற மாதிரி என்கொயரி லெட்டர் எழுதலாம். ஃபார்மல் இன்விடேஷன் லெட்டர், இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க, இந்த டைமிங்கு கரெக்டாக இடம் டைமிங்கு, யார் வராங்க, நீங்கள் இவங்களை மட்டும் இன்வைட் பண்ணுறீங்களா, உங்களோட வேறு யாராவது வராங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, அவங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் தே வில் கம், அதர்வைஸ் தே இக்னோர் யுவர் இன்விடேஷன். அது மாதிரி என்ன டீட்டெயில்ஸோ அதெல்லாம் எழுதணும். வென்யூ அப்படின்னு போட்டு இடம், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் கூட இன்வைட் பண்ணுறவங்க வேறு யாராவது இன்வைட் பண்ணுறீங்களா, எந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனாக, காலேஜ் ஃபங்க்ஷனாக, ஆர் எனி சர்ச் ப்ரோக்ராமா, இல்லை கோயில் கும்பாபிஷேகமா, இல்லை அந்த ஈவெண்ட்டை சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி தலைவர்களும் பேசுவாங்க. அது ரிலவெண்ட்டாக பேசணும், கட்சி சார்ந்து பேசக்கூடாது. எந்த ஃபங்க்ஷன் போகிறீங்களோ அது ரிலவெண்ட்டாக தான் பேசணும். எங்கே போனாலும் உங்களுடைய பிரின்சிபல்ஸ் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அது கேட்கறதுக்காக, ஓட்டு போடுறதுக்காகவே மக்கள் கிடையாது. ஓகே, அந்த இடத்துல என்ன பேசணுமோ தட் யூ ஹேவ் டு ஸ்பீக், அது ரிலவெண்ட்டாக. ஓகேங்களா, முஸ்லீம் பண்டிகை போனால் அவங்க நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதான் பண்ணாங்க, அங்கே போயிட்டு
இது ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. நம்மளை யூஸ் பண்ணுறாங்க ஓட்டுக்க மட்டும் அப்படின்னு நினச்சிடுவாங்க. அவங்களுக்காக நம்ம இருக்கணுன்ற நம்பிக்கை கொடுத்தா அவங்களே பார்த்து செய்வாங்க. அது ஒன்றும் கேட்டு பெற வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஓகே, திஸ் இஸ் த இன்ஃபார்மல் லெட்டர். இது இன்ஃபார்மல் லெட்டர். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எழுதலாம், அல்லது உங்களோட வெல் விஷருக்கு எழுதலாம். எது வேணால் போட்டு எழுதலாம். ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஷார்ட் ஃபார்ம்ஸு. அக்ரோனிம்ஸ் யூஸ் பண்ணலாம். அக்ரோனிம்ஸ்னால் ஷார்ட் ஃபார்ம்ஸ், அதுவும் ஒரு ஓகேங்களா. எம்எல்ஏ இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா, அது மாதிரி எழுதலாம். எது வேணாலும் மானே பொன்மானே வாட் எவர் யூ வாண்ட், என்ன எழுதணுமோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஓவர் இயர். யூ ஹேவ் டு யூஸ் எனி திங் வாட் எவர் யூ வாண்ட். ஓகேங்களா. And then birthday invitation, if you want to invite to somebody, yes, that will come under the informal letter only. ஓகேங்களா. பர்த்டே பார்ட்டிக்கு யாரை கூப்பிடுவீங்க? பர்டிகுலராக கூப்பிடுவீங்க? நோ, யூ ஹேவ் டு பர்சனலி who is daily encounter the people who is there for you. உங்களுக்காக யார் இருக்காங்களோ அவங்கள தான் இன்வைட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. அது பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. பர்சனலி அது பர்சனலாக நீங்கள் யார் லைக் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிடுவீங்க. தேங்க்யூ நோட். ஓகேங்களா, ஓட் ஆஃப் தேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லைஃப். எவ்ரி திங் இஸ் அண்டர் த கிராட்டிடியூட் ஒன்லி. இஃப் யூ கிராட்டிடியூட் அண்ட் ஆல்வேஸ் யூ ஷோ ஆப்டிமிஸ்டிக்காக தெரிவிங்க. ஓகேங்களா. கங்க்ராச்சுலேட்டரி லெட்டர். யாருக்காவது எதனா சின்ன விஷயம் நடந்தால் கூட கங்க்ராச்சுலேட். ஓகேங்களா. இது வி ஆர் த ஹியூமன் பீயிங்ஸ். அப்படி தான் அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்கும் மனசு. அது கொடுத்துட்டா என்ன, அதில் என்ன கஞ்சத்தனம்? காசு கொடுக்க போகிறதில்ல, எந்த இடம் கொடுக்க போகிறதில்ல, லோன்ஸ் கொடுக்க போகிறதில்ல, கங்க்ராச்சுலேட் சொல்கிறதுல என்ன இருக்குது? அது மாதிரி கண்டோலன்ஸ் லெட்டர்னால் ஆறுதல், இரங்கல் லெட்டர். சம்படி இஸ் டெத் ஃபார் த ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு கண்டோலன்ஸ், ஒரு இரங்கல் கடிதம். ஓகேங்களா, இரங்கல் கடிதம் மாதிரி இமெயில்ஸ் கூட அனுப்பலாம். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதில் வேணால் நீங்கள் உங்களுடைய கண்டோலன்ஸ், உங்களுக்கு வர முடியாத இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, பர்த்டேக்கு போகிறீங்களோ இல்லையோ, வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் யூ ஹேவ் டு ப்ரெசன்ட் இன் தி ஃபியூனரல். ஓகேங்களா. கண்டோலன்ஸ்லாம் போய் ஆகணும். அது மாதிரி சோஷியல் லெட்டர். சோஷியலாக யாருக்காக எழுதுனாக்கா தட் வில் கம் அண்டர் தி இன்ஃபார்மல் லெட்டர் ஒன்லி. லெட்ஸ் சி ஹவ் டு ரைட் திஸ் லெட்டர் போத். ஓகே, இது எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். திஸ் இஸ் த கம்ப்ளைண்ட் லெட்டர். கம்ப்ளைண்ட் லெட்டர் டைப்பாக வரும். ஓகேங்களா. லெட் மீ சி யுவர் நேம். What is the date? Okay, what is the date? Okay, you have to mention that. Okay, editor chief இல்லை, நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பருக்கு அனுப்புகிறீங்க, நியூ டெல்லிக்கு அனுப்புகிறீங்க. நியூஸ் பேப்பரில் நீங்கள் இந்த பிரச்சனையை சொல்ல போகிறீங்க. அவங்க நியூஸில் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் இதில் நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ நீங்கள் அதை லெட்டர்ஸ் அவங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. சப்ஜெக்ட் ஹைலைட்டிங் த கார்பேஜ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஃபேஸ்ட் இன் மை லோக்காலிட்டி. லோக்காலிட்டினா நீங்கள் வாழ்கிற இடத்துல லோக்கல் பீப்புள் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சொல்லும்போது இது மாதிரி யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் என்ன? ஹைலைட்டிங் த கார்பேஜ் மிஸ்மேனேஜ்மெண்ட். கார்பேஜ் அங்கங்கே தூக்கி போடலாமா? தூக்கி போட்டால் என்ன நடக்கும்? காற்றுல போய்ட்டு வாய்க்கால் விழும். அதில் யாராவது ஒருத்தவங்க வயசானவங்க அதை நோண்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஆஸ் ஏ ஹியூமனாக நம்ம ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கும். சரிங்களா. அது எங்கெங்கே வைக்கணுமோ, மாடு ஆடெல்லாம் அதை எடுக்காமல், மாடு ஆடுக்குன்னு இடம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் மாடு ஆடுகளை வைக்கணும். அதுங்களையும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளையும் கஷ்டப்படுத்தாமல் ஒரு வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். லக்ஸூரியஸ் கிடையாது, இது பேசிக். லக்ஸூரியஸாக வாழ்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. யூ ஆர் அப்சர்விங் தட். வி ஆர் நாட் இன் திஸ் கேட்டகரி. வி ஆர் லீடிங் த simple life style with the locality. Okay, mismanagement. Management nalla pannala faced in my locality people. Okay, including myself. Sir or madam. சாரா இருக்கட்டும், நீங்கள் அனுப்புகிறவங்க யாராக இருக்கட்டும், மேடமாக இருக்கட்டும். ஓகேங்களா. ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி so many times I am telling what is meant by present continuous tense. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர். ஓகே, டு ட்ரா யுவர் அட்டென்ஷன். உங்களுடைய அட்டென்ஷனை எனக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஐ எம் ரைட்டிங் த லெட்டர். ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு ட்ரா யுவர் அட்டென்ஷன். உங்களுடைய அட்டென்ஷனை பெறுவதற்காக. நோட்டீஸ் தட் இந்த உங்களுடைய லொக்காலிட்டி பேர். ஓகேங்களா. ஷல் ஐ ரைட் மை லொக்காலிட்டி? நந்தம்பாக்கம், சென்னை 89. ஓகேங்களா. ஐ ரைட் மை அது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன் பேர் எழுதிக்கலாம். கார்பேஜ் ஹீப்ஸ் ஆர் லேயிங். ஹீப்ஸ்னால் என்ன தெரியுமா? இப்படி ஒரு குப்பை இருக்குது, அது மேலே கொட்டி மலை போல் இருக்குது. மலை மாதிரி குவியெல்லாம் இருக்குது, பள்ளிக்காரெல்லாம் இருக்கும் பாரு அங்கே, அது மாதிரி. ஓகே. ஹீப்ஸ் ஆர் லையிங்னா படுத்துருக்கு. ஹீப்ஸ் ஆஃப் லையிங் அன்க்ளீன்டு.
uncleaned since last 1 week. ஓகேங்களா, எவ்வளோ நல்லா க்ளீனாக இல்லாமல் இருக்குதோ அதை நீங்கள் எழுதலாம். என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் எழுதலாம். since last 1 week. The garbage bin has been broken since days. The garbage bin has been broken since days. ரொம்ப நாளிலிருந்தே, நீங்கள் டைமை ஒன்றும் மென்ஷன் பண்ணலை, ரொம்ப நாளிலிருந்தே தமிழில் சொல்லணும் இல்லையா, ரொம்ப நாளாகவே இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் சின்ஸ் டேஸ். ரொம்ப நாளாகவே as broken, has been broken, has been நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஐ ஹேவ் டு see the content only. இப்போ வந்துட்டு என்ன டென்ஷன் கேட்டுட்ருக்கூடாது. has been brokenனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் பீன் வந்தால் கண்டினியூஸ். has been broken since days. the trash, அந்த தொட்டி இருக்கு இல்லையா, the trash is decaying, அழுகி கொண்டு இருக்கிறது. டெக்கேயிங்னா என்னது? ஷல் ஐ ரைட் தி பென்? அழுகி கொண்டு இருக்குது. டெக்கேயிங்னா என்னது? அழுகி இருக்குதல், அழுகி இருத்தல். டெக்கேயிங் அழுகி இருந்து கொண்டு இருக்கிறது. decaying and causing the foul smells. foul smellனா ஒரு மாதிரி இந்த ஊர்வன அந்த கோழி அல்லது அந்த பறவை இனங்கள் இறந்தாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்ல, foul smell. ஓகேங்களா, அது மாதிரி ஸ்மெல் அடிக்குது. causing the foul smell. germs நோய்க்கிருமிகள் and insect பூச்சிகள் are breeding all over on the garbage. breedingனா இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கொசு கடிச்சாலே தாங்க முடியாது, பட் breedingனா என்னது? இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறது. all over on the garbage. heap of the garbage சொன்னாங்களா, அது மேலே breeding நடந்துருக்குது. எது? கொசுக்கள், இன்செக்ட்ஸ், பாக்டீரியா, வைரஸ், எவ்ரிதிங். ஓகே, which is causing illness among the resistance. ஓகேங்களா, ரெசிடென்சி ஏரியா. இதெல்லாம் ரெசிடென்சி ஏரியானா என்ன அர்த்தம்னா, மக்கள் மட்டும் வாழ்வாங்க, அங்கே இண்டஸ்ட்ரிலாம் வராது. வாழ்வாதாரம்னு சொல்லுவாங்கள்ல, ஹேபிச்சுவல் அப்படின்னாக்கா மக்கள் மட்டுமே வாழ்வாங்க, அங்கே வந்துட்டு ஃபேக்ட்ரிஸு மார்க்கெட்லாம் இருக்காது. பீப்புள் ஆர் லிவிங் இன் தி ரெசிடென்சி ஏரியா அப்படின்வாங்க. ரெசிடென்சி ஏரியா இருப்பிடங்கள் இருக்கின்ற இடம் அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா, அந்த அமாங் த ரெசிடென்சியில் விச் இஸ் காசிங் ஹில்னஸ், உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி கொசு மருந்து அடித்தா போதாது, யூ ஹேவ் டு திங்க். கொசுவே வராமல் என்ன பண்ணணுன்றது யூ ஹேவ் டு திங்க். ஓகேங்களா, 3R இருக்குது. வாட் இஸ் மீன் பை 3Rனு தெரியும். 5R இருக்குது. வாட் இஸ் மீன் பை 5Rனு தெரியணும். ஓகேங்களா, ரீயூஸ், ரீசைக்கிள், இவ்வளோ இருக்குது டெக்னாலஜி வைஸ். why you not utilize this இல்லையா? therefore through your elite newspaper, eliteனா ரொம்ப எக்ஸலண்ட்டான நியூஸ் பேப்பரில் I would like to draw the attention of the concerned authorities. யாருன்னு நம்ம ஒன்றும் இப்போ அரசியல் குதித்து நம்ம ஒன்றும் இங்கே ஆளலை. நம்ம வியூவர்ஸ் ரைட் நவ் யார் அங்கே இருக்கிறாங்களோ, யார் ஆண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கன்சர்ன் அத்தாரிட்டிஸ்னால் அவங்க தான் பொறுப்பு. எதுக்காக இருந்தாலுமே அவங்க தான் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு. ஓகே, அவங்க தான் முதல் அப்படின்னாக்கா அவங்க தான் எல்லாமே. கார்பேஜாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு எதனா பாதுகாப்பு பிரச்சனை இருந்தாலும் எவ்ரிதிங் இஸ் ஒன். தட் இஸ் த பவர். தேங்க்யூ. யுவர் ஃபெய்த்ஃபுல்லி. மை நேம், என்னுடைய நேம் எழுதிடுறேன். ஓகேங்களா, என்னுடைய நேம் இங்கே எழுதிடுறேன். Okay, this is how you can show your problems to the concerned people. சரிங்களா, இதை நம்ம present, let me see, this is இதை நம்ம present continuous tense எழுதியிருக்கோம். ஓகேங்களா, or lying, இதுவுமே present continuous tenseல தான் எழுதியிருக்கோம். and has been broken since days. garbage இது மட்டும் நம்ம past perfect continuous present perfect continuous tenseல எழுதியிருக்கிறோம். been has been broken, as always follow the V3 only. broken since days. the trash is decaying, இதுவுமே present continuous tense தான். causing the foul smell, germs and insect are breeding, இதுவுமே present continuous தான். all over on the garbage. ஏன் present continuous? right now is going, the incident is right now going, right now இருக்கு, இப்போ இருக்குதுன்றதால continuous tense பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, பட் அந்த கார்பேஜ் பின் உடஞ்சது has been broken since days. ரொம்ப நாளாக உடஞ்சி இருக்கு. முன்னாடிலேருந்து பாஸ்ட் டென்ஸ் முன்னாடிலேருந்து ரொம்ப நாளாக உடஞ்சிருக்கு, நான் பார்த்துட்ருக்கேன் அதனால. ஓகேங்களா, பட் மற்றது எல்லாமே ரைட் நவ் இஸ் கோயிங் ஆன். ஓகே, விச் இஸ் காசிங். இங்கே பாருங்கள், ஈஸ் வந்துச்சுன்னா ப்ரெசென்ட், காசிங் வந்துச்சுன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். காசிங் இல்லைன்னா அமாங் தி ரெசிடென்சி. அமாங்னா என்னது? எல்லாருக்கும் நடுவில். between two members only. ஓகேங்களா, 2 members வாழ்வாங்க ரெசிடென்சியில். நோ, the people, number of the people, couple of the people are living. ஓகேங்களா, அதுக்குள்ளே among the ரெசிடென்சிக்குள்ளே ஒரு ஹில்னஸ் கொண்டு வந்துடும் because of the germs and bacterias. ஓகேங்களா, therefore through your elite newspaper, நல்ல எக்ஸலண்ட் நியூஸ் பேப்பர், நல்ல பத்திரிக்கையாளர் நியூஸ் பேப்பர், நல்ல பத்திரிக்கையாளர், நல்லா இந்த பத்திரிக்கையாளர்களும் நல்லா நியூட்ரலாக இருந்து ஆஃப்டர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை இப்படி எழுதணும். கம்ப்ளைண்ட் லெட்டர், கார்பேஜாக
கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் வந்து இப்படி எழுதணும். ஓகேங்களா, தெரிஞ்சிச்சிங்களா? வேர் யூ கேன் யூஸ் தி ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வேர் வி கேன் யூஸ் தி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் அ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் only this word only used by present perfect continuous tense. ஓகேங்களா? okay, this is how you can write the letter. okay, application letter for teachers. okay, எப்படி வந்து dear sir இல்லைனா madam. okay, application letter for the teaching job. application for a teaching positions. I am writing to apply for this teaching position with your ஸ்கூலுக்கா அல்லது காலேஜுக்கா அப்படின்னு சொல்லிட்டு having studied the job description I have the skills. நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்ட பிறகு I have the skills, attributes and experience to be the competent, high performing அண்ட் இம்பேக்ட்ஃபுல் டீச்சர் இன் யுவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகேங்களா, அந்த நீங்கள் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்களா, என்ன நெசசரின்னு சொல்லிட்டு அதை படித்து பார்த்துட்ட பிறகு என்னுடைய ஸ்கில், என்னுடைய அட்ரிபியூட்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டு பி காம்பிடென்ட், என்னுடைய ஸ்கில் வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஐ பர்ஃபார்மிங், ஐ இம்பேக்ட்ஃபுல், ஒரு 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 விதமான இம்பேக்ட் என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஹாவ் இன் டெப்த் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர். உங்களோட சப்ஜெக்டில் என்னவோ அது ரொம்ப டெப்த்தான நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஐ கேன் டெலிவர் high quality, concise and easy to understand lesson that the students find engaging and I will always act as a positive role model for the school. ஓகேங்களா, எப்பவுமே வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் rather than your depth knowledge is not work out for our no. டெப்த் நாலேஜ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது. யூ ஹேவ் டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ஷோ த ஆப்டிமிஸ்டிக் பர்சனாலிட்டி, positive vibration. You have to bring that negative situation also. That is the personality. Depth knowledge is not going to useful anyway. ஓகேங்களா, my teaching values of the professionalism, integrity, flexibility and the commitment to the lifelong learning will be an excellent fit for this teaching position. The teacher மட்டும் ஸ்பெஷலி வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற டீச்சர்ஸ் கூட எப்பயாச்சும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக போயிடுவாங்க. அங்கே போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்க நாலேஜ் வந்து ஷார்ட் பண்ண ஆகவே ஆகாது. திஸ் இஸ் த ட்ரூ. அப்படியே உட்காந்துருப்பாங்க. தே கெட்டிங் த சேலரி. அவங்க வந்து ஒரு வந்து ரிஸ்க் எடுக்காமல் தே ஆர் லீடிங். எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் வருது, ஐ எம் லீடிங் மை லைஃப்னு அப்படி போயிடுவாங்க. ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க. பட் ப்ரைவேட் டீச்சர்ஸ், ஆன்லைன் டியூட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, தே என்கவுண்டரிங் சேலஞ்சிங் எவ்ரிடே. அவங்க தான் பர்ஃபெக்ட் தான் சொல்லுவேன் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, அவங்க வந்து ப்ரைவேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும் அல்லது ஆன்லைன் டியூட்டர்ஸ், ஹோமினி டியூட்டர்ஸ், யூடியூபராக இருக்கட்டும், அவங்க தான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் எடுத்து மக்களை ரீச் ஆவாங்க. அவங்க தான் அப்டேட்டிங், எவ்ரிடே அப்டேட்டிங். அவங்க தான் பெஸ்ட்டு நான் சொல்வேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் சேலரிஸ் நத்திங் டூ வித் தட். நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த ஃபீல்டில் இருந்து அவங்க எவ்ரிடே தே ஆர் ஸ்கில்ஃபுல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மீ. ஓகேங்களா, டெய்லி அவங்க ஸ்கில்ஃபுல் மாற்றிட்டே வராங்க. தட் இஸ் த எஜுகேஷனுக்காக பண்ணுற வேலை. எவ்ரிடே படிக்கணும், அதுதான் டீச்சருடைய வேலை. எவ்ரிடே ஹேவ் டு ஸ்டடி எனிதிங் வாட் எவர். எந்த கேள்வி கேட்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது நமக்கு. அப்போ தெரியல நம்ம சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு ஸ்டடி மோர் அண்ட் மோர் நாலேஜ் இருக்கிற மாதிரி யூ ஹேவ் டு ஸ்டடி எவ்ரிடே. தட் இஸ் த task. Yeah, I look forward to hearing from you and thank you for considering my application. ஓகேங்களா, யூஆர் ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் உங்கள் நேமை கீழே எழுதிடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார் டீச்சிங் பொசிஷன் only. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார் சேஞ்ச் ஆஃப் த சப்ஜெக்ட் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் சேஞ்ச் ஆஃப் த சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணுறது இதுதான் ஹெட்டிங்காக வரும். 2 பிரின்சிபல், ஸ்கூல் நேமு, டேட்டு போட்டுக்கோங்க. அண்ட் ரெஸ்பெக்டட் சார் அந்த சார் இல்லைன்னா அதர்வைஸ் மேடம். Okay, madam. I am writing to request a changing of the subject for my upcoming classes. Okay, I have been studying chemistry for some time now, but I am finding it very challenging. It's making me feel stressed. Okay, and I am worried about my grades. ஓகேங்களா, அவங்க வந்து கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன இப்போ விருப்பமாக இருக்குதுனாக்கா கம்ப்யூட்டர். ஓகேங்களா, ஐ வுட் லைக் டு ரெக்வஸ்ட் இஃப் இட் இஸ் பாசிபிள் டு ஸ்விட்ச் டு தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெட் மீ டூ அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் வித் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன். ஐ பிலீவ் திஸ் சேஞ்ச் வில் ஹெல்ப் மீ ஃபோக்கஸ் பெட்டர் ஆன் மை ஸ்டடீஸ் அண்ட் பெர்ஃபார்ம் வெல் இன் ஸ்கூல். தேங்க் யூ ஃபார் கன்சிடரிங் மை ரெக்வஸ்ட். யுவர் சின்சியர்லி யுவர் நேம்.
புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க, அது வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஃபீல் ட்ரஸ்ட் அண்ட் ஐ எம் வரிட் அபவுட் மை கிரேட்ஸ். அவங்களுடைய கிரேட் வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா, அவங்களோட மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நினச்சிட்டு கூட தென் ஸ்விட்ச் ஓவர் டு தி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவங்க வந்து மோர் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. சம்டைம்ஸ் பிள்ளைங்க அப்படி தான் நினைப்பாங்க, சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஓவர் டு தி ஏஐ எடிட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி படிக்கிறத பார்த்துருக்கோம் நிறைய பேர். எதுக்கு அதுதான் எது வந்து ஜாப் மோர் ஃபோக்கஸாக இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்டேட்டிங் த ஸ்கில்ஸ் நாலேஜ். படிக்கிறதுக்கு என்ன வரைமுறை இருக்குது, எதுலாம் படிக்க வேண்டியதா, படிக்கணும் முடிவு பிறகு எதுவாக இருந்தால் என்ன. Okay, since I'm science teacher, still I'm teaching the English, history, geography and pedagogy and also schemes, education policy, even though I'm also doing. But my particular subject is the chemistry. அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் டீச் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் a different scenario. பட் இங்கேயும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, கெமிஸ்ட்ரி விட்டுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோன்னு வந்து சேஞ்சிங் த சப்ஜெக்ட் லெட்டர் வந்து பிரின்சிபல் மேடம் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் மை கன்சிடர் மை ரெக்வஸ்ட் சின்சியர்லி யுவர் நேம். ஓகேங்களா? இது மாதிரி தான் சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறவங்க வந்து இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு யூ கேன் அப்ளை. ஓகே, ஷல் ஐ எக்ஸ்பிளைன் டென்சஸ் ஆல்சோ? ஐ எம் ரைட்டிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங் கெமிஸ்ட்ரி ஃபார் சம் டைம் நவ். அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவங்க இப்போ மட்டும் படிக்கல, முன்னாடிலேருந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் ஐ ஃபைண்டிங் வெரி டிஃபிகல்ட் சேலஞ்சிங். இதுவும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். இட்ஸ் மேக் மீ. இதுவும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஐ எம் வரிட் அபவுட் மை கிரேட்ஸ். ஐ எம் வரிட். ஓகே, ஐ வுட் லைக் டு. இதெல்லாமே ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இருக்காங்க. லெட் மீ. ஓகே ஓகே ரெசினேஷன் லெட்டர் பாருங்கள். த ஹெச்ஆர் மேனேஜர், கம்பெனி நேம், கம்பெனி அட்ரஸ், சிட்டி. அபவுட் த ரிசைனிங் திஸ் ஜாப். ஓகேங்களா? எதனால் ரிசைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் வந்து ரிசைனிங் ஜாபை பற்றி இது. ரெஸ்பெக்டட் சார் இல்லாத மேம். ஓகே, மை நேம் இஸ், உங்களோட நேம் எழுதிக்கோங்க. ஐ எம் ஒர்க்கிங் இன் யுவர் டிபார்ட்மெண்ட் ஆஸ் யுவர் பொசிஷன். ஐ எம் ஒர்க்கிங் வித் திஸ் கம்பெனி ஃப்ரம் லாஸ்ட் 3 years. ஓகேங்களா? லாஸ்ட் 3 yearsன்றதால நீங்கள் ஃப்ரம் லாஸ்ட் 3 years அண்ட் த மந்த்ஸ். ஓகே, பிகாஸ் மை சம் பர்சனல் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். ஓகே, mention your problems and I am unable to work with this. I unable to mention your problem. Okay, I unable to work with this company. My last working days will be days. Okay, days will be, mention your date. Kindly accept my resignation. I have learned a lot of from this company which will be very helpful for my career. அதாவது கிராட்டிடியூட் இங்கே ஷோ பண்ணுறீங்க. ஐ ஹவ் லேர்ன் லாட் ஆஃப் ஃப்ரம் திஸ் கம்பெனி. ஓகேங்களா? எவ்வளோ சேலரி வாங்கினீங்க அதெல்லாம் செகண்டரி. மணி வில் மேக் எனி பாசிபிள் வே, பட் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸில் மணி வந்து இன்றைக்கி வாங்கி நாளைக்கு காலி ஆகிடும். பட் அதனுடைய நீங்கள் லேர்ன் பண்ணது, நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நெவர் டேக் அப் எனிவே. யாராலையும் எடுக்க முடியாது. கல்வி மாதிரி தான் அதுவும். திஸ் கம்பெனி விச் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை கெரியர். தேங்க் யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் திஸ் கம்பெனி. தேங்க் யூ. யுவர் நேம், யுவர் அட்ரஸ், மொபைல் நம்பர், டேட்.